வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். இன்றைக்கி ரெண்டு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி விவாதிக்க போகிறோம். மொதல் விஷயம் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் ஐஸ் ஆஃபீஸர்ஸை 4 பெரிய ஏர்போர்ட்டில் இன்றைக்கி நியமிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. எதற்காக? ஸோ என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது, என்ன ரெக்கமெண்டேஷன், ஏர்போர்ட்டில் இப்போ பெரிய ஒரு வெயிட்டிங் லைனும் இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி விவாதிக்க போகிறோம். ப்ளஸ் ஈரான் நடந்துட்டு இருக்க உச்சக்கட்ட போரும் அதனால் ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய ஒரு டிராவல் இம்பாக்டும் அதை பற்றியும் விவாதிக்க போகிறோம். இதெல்லாம் விவாதிக்க நம்மளோட இணைய போகிறது சிட்டிஆர் டிராவல்ஸோட நிறுவனர் திரு பிரகாஷ் ராஜ் அவர்கள். நிறைய வீடியோ அவரோட பேசியிருக்கோம், நிறைய இம்பார்ட்டன்ஸ் விஷயங்கள் கொடுப்பாங்க, நிறைய தகவல்கள் நம்ம தெரிஞ்சிருக்கோம். இன்னைக்கு வாங்க ஒரு சிறப்பான விவாதமா இருக்க போது, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் பிரகாஷ் ப்ரோ, உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. எப்படி இருக்கீங்க? வணக்கம் பிரேம், நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கிறோம். ஆனா பெரிய பெரிய விஷயங்கள் இடையில நிறைய நடந்துடுச்சு. இன்னைக்கு 2 முக்கியமான விஷயங்களை பத்தி விவாதிக்க போறோம். முதல் விஷயம் இன்னைக்கு ஃபுல்லாவே ஹெட்லைன்ஸ் அதுதான். ஏர்போர்ட்ல பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் ஐஸ் ஆஃபீஸர்ஸை டிப்ளாய் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படிங்கிறது ஒரு பெரிய விவாதமா போயிடுது. அது என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லுங்க பிரகாஷ் ப்ரோ. 14 ஏர்போர்ட்டுக்கு ஐஸ் ஆபீசர்ஸ் டிப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நியூஸ், பெரிய நியூஸ். அது மேஜர் ஏர்போர்ட்ஸ் எல்லாமே இது கவர் ஆயிடுது. என்ன ரீசன் அப்படின்னா, டிஹெச்எஸ் ஃபண்டிங்ல டிஎஸ் எம்ப்ளாயி இருக்காங்க இல்லையா, வர வீக்கெண்டோட வந்ததுன்னா செகண்ட் பே செக்கும் அன்பெய்டா இருப்பாங்க. சோ அவங்களோட இது டே டு டே லைஃப்ல பே இல்லைன்னா தே ஸ்டார்ட் ரிசைனிங். சோ லாட் ஆஃப் பீப்புள் ரிசைன்ட் அப்படிங்கறது தான் இப்போதைக்கு உள்ள சிச்சுவேஷன். கரெக்ட். ஏன்னா போன வாரமே ஒரு செய்தி படிச்சேன், 50,000 பேர் சிக் லீவ்ல போயிடுறாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு பே வராது. ஸோ பே வராம அவங்களோட அன்றாட செலவுகள் பார்த்துக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால சிக் லீவ் சொல்லிட்டு வெளில போய் வேலை இதாக பார்த்துப்பாங்க. ஸோ பார்ட் டைமா. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிடுறாங்களாம். அந்த நியூஸ் படிக்க முடிஞ்சுது. இப்போது ஐஸ் ஆஃபீஸர்ஸ் 14 ஏர்போர்ட் தான், எல்லா ஏர்போர்ட்லையும் இல்லை, 14 முக்கியமான ஏர்போர்ட்டில் மட்டும்தான் டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. அங்கெல்லாம் வெயிட்டிங் டைம் அதிகமாக இருக்கா? அதனால தான் ஐஸ் ஆஃபீஸர்ஸ் அங்கே டிப்ளாய் பண்ணியிருக்காங்களா? ஸோ இப்போ எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, டிபெண்ட்ஸ் அந்த ஏர்போர்ட் கெப்பாசிட்டி அண்ட் தென் லோடிங்கை வச்சு டிப்ளாய் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஐஸ் எங்கெல்லாம் ஈஸியாக அங்கே ரீச்சபிள் பண்ணுற ஏர்போர்ட்டையும் டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலயும் எல்லா சின்ன சின்ன ஏர்போர்ட்ல ஐஸ் போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப குறைவு. ஸோ அந்தந்த ஏரியாவுக்கு போறதுக்கு டைம் எடுக்கும். நேற்று தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு பண்ணியிருக்காங்கன்னா, மேஜர் ஏர்போர்ட்ல பக்கத்துல இருக்கவங்க பண்ணிட்டாங்க. மற்ற சின்ன ஏர்போர்ட்டுக்கு எக்ஸ்டீரியர் போறதுக்கு டைம் எடுக்கும். உங்க ஊருக்கு பக்கத்து ஒரு ஏர்போர்ட்ல டிப்ளாய் பண்ணிருக்காங்க. கிளீவ்லாண்ட்ல பண்ணியிருக்கிறாங்க, ஜேஎஃப்கே, சிகாகோ, அட்லாண்டாலாம் நார்மல். ஆனால் கிளீவ்லாண்ட்ல பண்ணியிருக்காங்கிறது இம்பார்ட்டன் இருந்துச்சு. அது இன்டர்னல் சிட்டி, ஒன் ஆஃப் த இன்டர்னல் சிட்டினால். இது டிஎஸ்ஐயோட யூனியன் அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க ஐஸை டிப்ளாய் பண்ணக்கூடாது. தே ஆர் நாட் ட்ரெயின்ட் ஸ்டாஃப் ஃபார் செக்கிங் த பேசஞ்சர் அப்படிங்கிறது தான். ஏன்னா யாராவது கன்னோட வராங்களோ, வேற ஏதாவது ஃபயர் ஆர்ம்ஸ்ல வராங்களோ, வேற ஏதாவது சேஃப்டி ஹசார்டஸ் இதுல வந்தாங்கன்னா, தே ஆர் நாட் ட்ரெயின்ட் டு டூ ஆல் த செக் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஆர்குமெண்ட் சைட், டிஎஸ்ஐ எம்ப்ளாயி யூனியனோட ஆர்குமெண்ட் சைட். ஸோ இது இந்த டிபேட் போய்கிட்டே தான் இருக்குது. எப்படி முடியும் அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். ஏன்னா இப்போதைக்கு முடியற மாதிரி தெரியல இந்த சிச்சுவேஷன். நீங்க நல்லா பாருங்க, இந்த டிஎஸ்ஐ வெயிட்டிங் டைம் பத்தி சொன்னீங்க. நான் ஒரு நியூஸ் பார்க்கும்போது ஹியூஸ்டன்ல ஆல்மோஸ்ட் 3 hours 4 hours வெயிட்டிங் டைம். வெறும் டிஎஸ்ஐ ஸ்கிரீன் பண்றதுக்கு ஒரு 4 hoursனா நினைச்சு கூட பார்க்க முடியல. ஒரு டாப் 3 ஏர்போர்ட்ல எங்கெல்லாம் அதிக வெயிட்டிங் டைம் பார்க்கும்போது ஹியூஸ்டன் பார்த்தேன், அட்லாண்டா, அபிசா, ஐ திங்க் நியூயார்க்கோ நவார்க்கோ ஒரு ஏர்போர்ட் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஏர்போர்ட்ல வெயிட்டிங் டைம் அதிகமாக இருக்குது அப்படின்னு. ஸோ இதனால் வெயிட்டிங் டைம் குறையுமா, இல்லை மக்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணீங்க? இப்போ நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவாங்க, நிறைய பேரண்ட்ஸ் வெளில ஊர்லேருந்து இங்கே வருவாங்க, இல்லை எங்கேயும் சில பேர் போவாங்க. ஸோ என்ன ஒரு ரெக்கமெண்டேஷனாக இருக்குது? ஸோ ரெக்கமெண்டேஷனுக்கே மேஜர் ஏர்லைன் எல்லாமே என்ன சொல்லுங்க, இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸுக்கு போகிறவங்களோ, டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் போகிறவங்க 5 hours பிஃபோர் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏர்போர்ட்டுக்கு. அது பெரிய நியூஸ். நம்மளாம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் போகும். 5 hours பிஃபோர் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. டொமஸ்டிக் அட்லீஸ்ட் 3 or more hours தான் எதிர்பார்க்கறாங்க. இப்ப நீங்க அட்லாண்டா எல்லாம் சொன்னீங்க, ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஏர்போர்ட். அந்த சினாரியோல வெயிட்டிங் டைம் நீங்க பாப்பீங்க. ஆனா அந்த வெயிட்டிங் டைம் அக்யூரேட் இல்ல அப்படிங்கிறது ஒரு ஆர்குமெண்ட். என்ன ரீசன் அப்படின்னா, வெயிட்டிங் டைம் கால்குலேட் பண்றது அவங்களோட டிஎஸ்ஐ லைன்ல இருக்கிற ஆட்களை மட்டும் தான் கால்குலேட் பண்ணும். சோ அந்த ஒரு ஃபியூ மீட்டர்ஸ்ல கணக்கு வச்சுக்கிறோம். ஸோ அதை தாண்டி இப்ப என்ன சொல்றாங்க, செக் அவுட் தாண்டி வெளியே பேகேஜ் வரைக்கும் ஆள் நிக்கிறதா நியூஸ் இருக்குது. அதெல்லாம் கவுண்ட் பண்ணாது ஆக்சுவலா. ஓகே, நல்ல பாயிண்ட். ஏன்னா நான் அது கேட்கணும்னு நினைச்சேன். நம்ம யூஸ்வலாவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் நம்மளோட இப்போ நாங்கள் இங்கே ஏர்போர்ட் போகிறோம்னா, இந்த ஏர்போர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் போனாலே இந்த டிஎஸ்ஐ வெயிட்டிங் டைம் காட்டும். இல்லைனா மை டிஎஸ்ஐ ஆப் டவுன்லோட் பண்ணால் அதில் நம்ம இந்த ஏர்போர்ட்டில் ஏற போகிறோம், எவ்வளோ வெயிட்டிங் டைம் பார்க்க முடியும்.
ஸோ அதை பார்த்து போகலாமான்னு நான் கேட்கறதுக்குள்ள அதுக்கான ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஸோ அதில் வந்து அவ்வளோ அக்யூரசி இல்லை இப்போதைக்கு. அதனால நம்ம ரெக்கமெண்டட் டயத்துக்கே போகிறது பெஸ்ட்டுங்கிறீங்க. ஆமா, நம்ம இருக்க 2 hours தான் போனா அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து பெரிய சேலஞ்சா இருக்கும். ஏன்னா ஃபிளைட்டை மிஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க டிஎஸ்ஐ கிளியர் பண்ணிட்டு போறதுக்கு ஃபிளைட் கிளம்பி போயிருது. ஸோ இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு லகாடி எல்லாம் க்ளோஸ்டா இருந்தது காலையில நேற்று நைட்டோட ஆக்சிடென்ட்னால. ஸோ இன்னைக்கு மதியம் தான் ரீஓபன் பண்ணாங்க. ஸோ அது வந்து இதனாலே அந்த டிஹெச்எஸ் வந்து ஷட் டவுன் ஆயிருக்காங்க, அதனால டிஎஸ்சி ஆளுங்க கம்மியா இருக்காங்க. அதற்கும் இந்த ஏர் ஆக்சிடென்ட்டுக்கும் சம்பந்தம் இருக்கா, இல்ல அந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட் வந்து இட்ஸ் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ஸ்டோரியா? இந்த ஷட் டவுன்னால வந்து இது நடந்தது அப்படின்னா அது இல்லை அப்படிங்கிறது தான் மெஜாரிட்டியான கன்க்ளூஷன். இது வந்து ஹியூமன் எரராகவும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. சம் கன்ஃபியூஷன் பிட்வீன் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் டு கம்யூனிகேஷன் பிட்வீன் த பைலட்டுக்கு. அதுல 2-3 விஷயம் சொல்லாங்க. மேட் த எரர் அப்படிங்கிற மாதிரி ரெக்கார்டிங் இருக்குது அப்படின்னு. ஏன்னா ஃபயர் ட்ரக் வந்து கிராஸ் பண்ணதுனால வந்தது அப்படின்னு. அந்த ஃபயர் ட்ரக் எதுக்கு போச்சுன்னா இதுக்கு முன்னால ஒரு யுனைடெட் ஃபிளைட் வந்து 2 டைம் டேக் ஆஃப் இறங்குறதுனால அவங்களோட ஸ்டூவர்டஸ் வந்து கொஞ்சம் உடம்பு சரியானால டு ஹெல்ப் தான் சிச்சுவேஷன்ல தான் இது வந்து நடந்திருக்கு இந்த டைம்ல. மக்களே தயவு செஞ்சு அந்த ரெக்கமெண்டட் டைம் போங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஆப்லேயோ இல்லைனா ஏர்போர்ட் அந்த சைட்லேயோ பார்த்துட்டு அதுதான் நினச்சிட்டு போயிடாதீங்க. இது வந்து எப்போ முடியும் பிரகாஷ் ப்ரோ? ஏன்னா வந்து இது நம்ம வந்து ரொம்ப நாளாக போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது இல்லையா? டிஹெச்எஸ் நம்ம ஷட் டவுன் நம்மளே பேசியிருக்கோம். டிஹெச்எஸ் ஷட் டவுன்னால ஏர்போர்ட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரப்போது நல்லா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரியே இப்போ ஒரு பெரும் பிரச்சனையும் வந்துடுச்சு. ஸோ இன்னும் இது எவ்வளோ நாள் போகும் பிரகாஷ் ப்ரோ? இப்போதைக்கு வந்து டிபேட்டை பார்த்தா ஈஸ்டருக்குள்ள முடியுமான ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா ஃபண்டிங்க்கு வந்து டெமோக்ராட்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கம்பைண்டா கேட்கறாங்க, இவங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. மேபி இன்னைக்கு புது செக்ரட்டரி வந்து இன்னைக்கு தான் செனட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க இல்லையா? மேபி பெட்டர் ரெசல்யூஷன் வந்ததுன்னா ஈஸ்டருக்கு முன்னால முடிஞ்சதுன்னா ஈவன் பெட்டர். ஏன்னா டிராஃபிக் வந்து அந்த டைம்ல அதிகமாகும். இன்னும் நம்மளுக்கு வந்து இஷ்யூஸ் அதிகமாக. ஏன்னா இப்பெல்லாம் ஸ்ப்ரிங் பிரேக்கு நிறைய எல்லாம் ஒரு வீக் ஒரு ஸ்ப்ரிங் பிரேக் இருக்குது. ஸோ டிராவலும் வந்து இன்க்ரீஸ் தான் இருக்குது. ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த அடிஷனல் ரீசன் கூட. ட்ரெயின்டு டிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அங்கே இல்லை, அவங்களுக்கு பதிலாக ஐஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கும்போது சில விஷயங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மிக முக்கியமாக நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகிற பேக்கேஜில் எதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் எடுத்துகிட்டு போகக்கூடாது இந்த நேரத்தில் தெரிஞ்சே வச்சுக்கணும். ஏன்னா அங்கே ஒரு குழப்பம் ஏற்பட்டால் இன்னும் உங்களுக்காக அந்த செகண்டரி ஸ்க்ரீனிங் போவாங்க. இன்னும் அது வந்து ரொம்ப நேரம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் அவங்க ட்ரெயின்டு ஆஃபீஸர் இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாமே செக் பண்ணிவிட்டு அவங்களோட மேனுவலை படிச்சுட்டு முடிவு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ஒரு பதட்டம், தேவையில்லாத பதட்டம்லாம் ஏற்படும். ஆனால் எதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு தெரிஞ்சுங்க. மிக முக்கியமாக சிம்பிள் லிக்யூட் வந்து என்ன அளவோ அது மருந்தாக இருந்தால் கூட அவங்க கொடுத்துருக்க அளவை மீறி எடுத்துகிட்டு போகக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு சுமூகமான ஒரு ட்ராவலாக அமையும். இது வந்து உள்ளூரில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குளறுபடி வந்து போயிட்டு இருக்கு. ஈரான் வார் வந்து ஒவ்வொரு நாளும் கூட சொல்ல முடியாது, ஒவ்வொரு நிமிஷமும் அதோட தன்மை மாறிக்கிட்டே வருது. இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா வந்து காலம்பரை வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் வெரி ஸ்ட்ராங் டாக்ஸ் போனது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஈவினிங் பார்க்கும்போது அதான் நம்ம யூஎஸ்ஏ டைம் பார்க்குறோம், ஈரான் சைட்லேருந்து வந்து இல்லை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 2 கான்ஃப்ளிக்ட் வந்து போய்கிட்டே இருக்கு. ஸோ இது வந்து இழுபறியாக போயிட்டு இருக்கிறதுனால ஏர்ஃபேர்லாம் பயங்கரமாக வந்து காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதுனா நீங்கள் முன்னாடி சொன்னீங்க சில ஃப்ளைட் வந்து மிடில் ஈஸ்ட் வழியாக போகுது அப்படின்னு. உங்களோட கிளைண்ட்ஸ் வந்து ஸ்டில் வந்து மிடில் ஈஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் எடுக்கிறாங்களா, இல்லை அதர் ரூட் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்களா? ஸோ மிக்ஸ்டாக இருக்கிறாங்க. பட்ஜெட் கான்ஷியஸாக இருக்கிறவங்க ரிஸ்க் எடுத்துக்க பரவாயில்ல மிடில் ஈஸ்ட் போகலான்னு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ ஹிட் அண்ட் மிஸ். சில டைம்ல மோஸ்ட் ஆஃப் த ஃப்ளைட்ஸ் வந்து ஆப்ரேட் இல்லாட்டினாலும் 1/3 ஃப்ளைட்ஸ் வந்து ஆப்ரேஷன்ல இருக்குது. கத்தார், குவைத் இருந்தாலும் மற்றெல்லாம் வந்து பார்ஷியலா ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதுல வர்றாங்க. மெஜாரிட்டி பீப்புள் வந்து ஏர் இந்தியாவோ இல்ல மிடில் ஈஸ்ட் காரிடாரை கவர் பண்ணாம யூரோப், லுஃப்தான்சா, பிரிட்டிஷ் ஏர்வேஸோ, கேத்தே, அதே மாதிரி பசிபிக் சைடையோ வந்து ப்ரிஃபர் பண்றாங்க சேஃப்டி ரீசன் காண்டி. இப்போ எனர்ஜி கிரைசிஸ் பற்றி பார்க்குறோம். ஸோ ஃபியூயல் ப்ரைஸஸ்லாம் பார்க்குறோம். ஸோ அதனாலையுமே வந்து ஃப்ளைட் ஃபேர் ஏறும்னு இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ இப்படி படிப்படியாக ஏறிட்டு போயிருந்தா நம்ம எக்கனாமியாக வந்து ப்ரீமியம் லெவலில் வரணும் போல இருக்கே. ஃப்ளைட் டிமாண்ட்னால ப்ரைஸ் கூடி இருக்குது அப்படிம்போம். இப்போ ஃபேர்ல 2 டைப் இருக்கும். பேஸ் இருக்கும், இந்த டாக்ஸஸ் அடிஷனல் இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அடிஷனல் ஃபேர் வந்து இப்போ அதிகமாக இருக்கும். பேஸ் ஃபேர் $300 இருக்கும். எக்ஸஸ் டாக்ஸஸ், அந்த ஒய்க்யூ சர்சார்ஜஸ் அண்ட் ஃபீ அப்படின்னு போடுவாங்க. அது வந்து $900, $800 இருக்கும். இப்போ ஏர் இண்டியா எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டேன்னா $1,800 ஒன் வே ரவுட் எடுத்து போயிருப்பாங்க. அது $700 தான் போயிட்டு இருந்தது. அப்போ இப்போ $1,800 பேஸ் ஃபேர் அதே இதில் தான் இருக்கும். இந்த டாக்ஸஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி
அந்த ஃபியூல் டேக்ஸ் எல்லாமே எக்ஸஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து குமுலேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஹையர் ஃபேர் தான் இப்போதைக்கு இருக்குது. இப்போ வந்து 2 விதமான சார்ஜ் இருக்கு அப்படிங்கிறது இப்போதான் எனக்கு தெரியுது. ஸோ பேஸ் ப்ரைஸ், அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி சர்சார்ஜ், அது வந்து டேக்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டு தான் ஒரு பெரிய ப்ரைஸை வந்து எங்கள் முன்னால் விற்கிறாங்க. சப்போஸ் நான் வந்து ஏன் இருக்கேங்கன்னா, இப்போ கேன்சல் பண்ணிட்டோன்னா முழு சார்ஜ் தானே அவங்க ரீஃபண்ட் பண்ணுவாங்க, சப்போஸ் ரீஃபண்ட் பாலிசியில் இருந்ததுன்னா. ஸோ டேக்ஸ் ரீஃபண்ட் பண்ண மாட்டா அதெல்லாம் சொல்ல மாட்டாங்கல்ல. ஸோ சில கண்ட்ரியை பொறுத்து மாறும். இப்போ இந்தியால இருந்து வர ஃபிளைட்ஸ்க்கு நம்ம ஏற்கனவே பத்தி பேசியிருக்கோம். அந்த K3 டேக்ஸ்னு ஒரு டேக்ஸ் இருக்கும். அந்த டேக்ஸை ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஜென்ரல் ரூல் அது. ஸோ அது கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய காசு ஈவன் ஆப்ரேட் ஆட்டினாலும். ஸோ பீப்புள் ஆர் ஃபைட்டிங். இப்போ இந்த சிச்சுவேஷன்ல நிறைய இதுக்கு இந்த டேக்ஸை டிடெக்ட் பண்ணி தான் நிறைய கஸ்டமர் வந்து ரீஃபண்ட் வாங்கியிருக்காங்க. அவங்களே ஃபைட் பண்றாங்க, என்ன நான் டிராவல் பண்ணல, இது வந்து இந்த சிச்சுவேஷன் பியாண்ட் யுவர் கண்ட்ரோல், ஏன் நான் வந்து அந்த ஃபீயை வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும், அது வந்து இந்தியாவோட டேக்ஸ், அது அங்கிருந்து வரவங்களுக்கு பே பண்றது K3 டேக்ஸ்ங்கிறது. நம்ம அங்கிருந்து புக் பண்ணோம்னா, இங்கிருந்து புக் பண்ணோம்னா அந்த K3 டேக்ஸ் வந்து ஆட் ஆகும். பட் எப்பவுமே இந்தியா அவுட் பவுண்ட் வர்றதுக்கு எப்பவுமே ஒரு டேக்ஸ் இருக்கும், அது கிடைக்காது. இங்க இருந்து போறதுக்கு வந்து டாக்ஸஸ் இருந்தாலும் மோஸ்ட்லி ரீஃபண்ட் ஆயிரும். ஏதாவது நான் ரீஃபண்டபிள் டேக்ஸ் ஏதாவது ஆட் பண்ணலாம் இன் ஃபியூச்சர்ல. இப்போ மிடில் ஈஸ்ட் செக்டர் ஃபுல்லா அவுட் ஆனதுனால ஏர் இந்தியாவே மிடில் ஈஸ்டுக்கு போகல, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் மிடில் ஈஸ்டுக்கு போகல. ஸோ தே லூஸ் லாட் ஆஃப் ரெவன்யூ. அந்த ரெவன்யூ குறையச்சுல தே ஹேவ் ஃபிகர் அவுட் அ வே டு ஹவு டு ஆஃப்செட் தட் ரெவன்யூ லாஸ்ட் சம்வேர் எல்ஸ். ஸோ அதை நம்ம பார்க்கச்சுல ஃபேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் ஹையர் சான்ஸ் ஆக்சுவலா. புரியுது. ஸோ அவங்க ரெவன்யூ லாஸ்ட்டுக்கு நம்ம பாக்கெட்டில் தான் கை வைக்க போகிறாங்கிறத சிம்பிளாக சொல்லிட்டீங்க. ஸோ அது நமக்கு நல்லாவே தெரியுது என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு நினச்சேன், உங்கள் வெப்சைட் நான் செக் பண்ணும்போதும் நிறைய இந்த எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் வந்துகிட்டே இருந்தது. ஸோ ஓகே, நம்ம இதை பற்றி முன்னாடி பேசியிருக்கோம். பட் ஸ்டில் வந்து நான் என்ன கேள்வினா, ஸ்டில் நம்ம மக்கள் உங்கள் கிளைண்ட்ஸ் வந்து எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்களா, அதோட ஃபீட்பேக் எதாவது கொடுத்துருக்காங்களா, எப்படி இருந்தது அப்படின்னு? எத்தியோப்பியன் ஏர்லைன் வந்து ஆக்சுவலா பாஸ்ட் 2 இயர்ஸாவே ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியால இருந்து. ஃபிளைட்ஸ் வந்து நியூவர் ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்றது. எமிரேட்ஸ், கத்தார் மாதிரி தான் அந்த நியூவர் ஏர்கிராஃப்ட் தான் யூஸ் பண்றாங்க. சர்வீஸ் கொஞ்சம் ஹியர் அண்ட் தேர் வித்தியாசமா இருந்தாலும் ஆப்ரேஷன் வைஸ்லயோ சேஃப்டி வைஸ்லயோ தே ஆர் வெரி குட் ஆக்சுவலா. முன்னால வந்து நம்மளுக்கு ஏன் அது வந்து கண்ணில் படாம இருந்ததுன்னா, அவங்களோட ஃபேர் வந்து கொஞ்சம் ஹையரா இருக்கும் மிடில் ஈஸ்டர்ன் ஏர்லைனை விட. ஆப்பிரிக்காவுக்கு நார்மலா ஆப்பிரிக்காவுக்கு போகணும்னா $2,000-3,000 டிக்கெட் ஆகும் ஆக்சுவலா, டிக்கெட் காஸ்ட். இந்தியாவுக்கு போறது 1,200 1,300 போயிட்டு இருப்பீங்க, 3,000 ஆகும். ஸோ அதனால அவங்களோட பிரைஸ் வேரியேஷன் வந்து கொஞ்சம் ஹையரா இருக்கும் நார்மல் ஃபேரோட. அதனால நம்ம அதை வந்து டிராவல் பண்ணதில்லை. அதனால நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு புதுசா தெரியுது, வேற ஒரு பெரிய ரீசனும் இல்லை. அதான் மேஜர் ரீசன். பிரிட்டிஷ் ஏர்வேஸ், லுஃப்தான்சா எல்லாமே ஆப்ரேட் ஆகிட்டு தான் இருக்கு, டெய்லி ஆப்ரேஷன் இருக்குது. கொஞ்சம் ஸ்லைட்லி லாங்கர் ரவுட் எடுப்பாங்க, ஈரான் கிராஸ் பண்ணாம கொஞ்சம் லாங்கர், பட் ஒரு 30 to 1 hour எக்ஸ்ட்ரா டைம் தான். மற்றபடி வேற எந்த பெரிய சேஞ்சஸ் இருக்காது. ஸோ இதை கவர் பண்ணிடுவாங்க. அந்த ஹெட்விண்ட டெயில் விண்டை பொறுத்து இந்த டைமிங்ஸ் வந்து தே மேக் இட் பெட்டர் ஆக்சுவலா. இப்போ இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த ஏர் இந்தியா ஃபிளைட் வந்து கனடாக்கு வர்றது வந்து இந்தியா டு கனடா வான்கூவருக்கு வர்றது வந்து 4 hours டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் got the wrong flight அப்படின்ட்டு திரும்பிட்டாங்க. ராங் ஃபிளைட்னா வேற இடத்துக்கு டெஸ்டினேஷனுக்கு ராங்கா போறது இல்லை, அங்க கான்ஃபிகரேஷன் 200 வந்து போர்ட் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும். ஸோ அது வந்து கனடால வந்து லேண்டிங்க்கு வந்து ரைட்ஸ் கிடையாது, அதே மாதிரி வந்து அப்ரூவ்ட் கிடையாது. ஸோ அதை வந்து ஃபிளைட் பண்ண சொல்ல தான் கண்டுபிடிச்சி திருப்பி ரிட்டர்ன் வந்து திருப்பி நியூயார்க் வேற கிராஃப்ட் மாத்தி தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் மேஜர் வந்து இட்ஸ் பிகெஸ்ட் ஃபிளா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு போர்டிங் பண்றதுக்கு போர்டிங் செக்லிஸ்ட் இருக்கும், ப்ரீ செக்லிஸ்ட் இருக்கும், ஃபிளைட் செக்லிஸ்ட் இருக்கும், எல்லாமே செக் பண்ணி தான் போர்ட் பண்ணுவாங்க. இப்ப ஆளுக்கு எத்தனை பேர் இருக்காங்க பாக்குறதுக்கு முன்னாலேயும் ஃபிளைட்டோட ஃபுல் செக் பண்ணுவாங்க. அதுலயே வந்து இது ஒரு பெரிய பிளண்டர் நடந்திருக்குங்கிறது வந்து கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்குது. எப்படி நம்ம சேஃப்டி அப்படிங்கறதெல்லாம் பார்க்க சொல்ல. ஆமா, கேள்விக்குறியா இல்ல, கேள்விக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா உலகத்துல ஃபுல்லாவே ஒரு ஆக்ஷன் போயிட்டு இருக்கும் போது இவங்க வேற நேரங்காலம் தெரியாம காமெடி பண்றாங்கப்பாங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து அதை படிக்கும் போது இருந்தது. ஏன்னா ஒரு 4 மணி நேரம் போன பிறகுதான் ஒரு யூடர்ன் போட்டு வந்திருக்காங்க. ஸோ வானத்தில் இதுக்காக யூடர்ன் போட்ட முதல் கம்பெனி ஏர் இந்தியாவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பெருமை நம்மளை தான் சேரும்னு நினைக்கிறேன். நம்மளும் டவுன் பஸ் இந்த மாதிரி மாற்றி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஐயோ அப்புறம் ஷெட்டில் வந்து திரும்ப வந்து ஷெட்டில் வந்து மாற்றி விட்டு புது வண்டி எடுத்துங்கப்பா அப்படின்னு மக்கள்லாம் இறக்கி ஏற்றுற மாதிரி ஏற்றிருக்காங்க. யோசிப்பாங்க, பேசஞ்சர் உட்காந்தாங்கன்னா
ஆனால் தூங்கிட்டு போயிட்டாங்கன்னா கண்ணை முழிச்சு ஒரு 8 மணி நேரம் அவன் நல்லா தூங்கிட்டான்னா முழிச்சு பார்க்கும்போது ஏற்றுற இடத்துல இறங்கியிருப்பான். ஐயோ என்னடா நடந்தது அப்படின்னு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. ஸோ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து சொன்னிருந்தீங்க. மிக முக்கியமாக வந்து ஈரான் வார் சம்மந்தமாக இந்த ஃப்ளைட்டில் நடந்த சேஞ்சஸ் நம்ம தொடர்ந்து மக்கள்கிட்ட சொல்லிட்டு வரோம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி அதுதான். ஸோ ஹியர் அண்ட் தேர் வந்து எமிரேட்ஸ் அண்ட் எத்தியாட் போகிற மாதிரி இருக்கே அப்படின்னா அது 1 or 2 ஃப்ளைட்ஸ் போது ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து ஏர்போர்ட் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களை பொறுத்து தான் நீங்கள் வந்து அதை வந்து அந்த ரிஸ்க் எடுத்து கம்மியாக இருக்குன்னு அந்த ரிஸ்க் எடுத்து போகலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அது உங்களை பொறுத்து. அதர் தட் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அவங்க வெப்சைட்லையும் பார்க்க முடியும். ஸோ நிறையா ஃப்ளைட்ஸ் வந்து ஸ்டில் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னா ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ ப்ராப்ளி வந்து மே ட்ரை பண்ணால் இப்போ கம்மியாக இருக்குமா பிரகாஷ் ப்ரோ, இல்லை மேயுமே வந்து இப்போது அதிகமாக தான் ப்ரைஸ் வச்சுட்டாங்களா? ஸோ இப்போ நம்ம 2 வாரத்துக்கு முன்னால பாக்ஸ்ல மேல சீப்பரா இருந்தது, இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிட்டு. பட் ரிலேட்டிவா பாத்தீங்கன்னா சம்மர் ஃபேர் வந்து இன்னும் லோவரா தான் இருக்குது. சம்மருக்கு வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணச்சுல இப்போ லோவரா தான் இருக்குது. என்னன்னா டிமாண்ட் இருக்காதோ அப்படிங்கறதுல வந்து அந்த ஃபேர் இருக்கிற மாதிரி வல்காதம்ல ஒர்க் ஆகுது. ஸோ சம்மருக்கு வந்து இப்போதைக்கு ரிலேட்டிவ்லி லோவரா தான் இருக்குது. இதெல்லாம் சரியாச்சுன்னா சடனா ஹைட் ஆகலாம், இல்லைன்னா எப்படினாலும் ஆகலாம். புரியுது. ரிலேட்டிவாக அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து போன வருடம் வந்து அந்த பீக் டைமை கம்பேர் பண்ணும்போது இந்த வருடம் கம்மியாக இருக்குது. காரணம் வந்து மக்கள் ட்ராவல் பண்ணுவாங்களாங்கிற ஒரு ஐயப்பாடு இருக்குது உலகத்தில் எப்படி வந்து போயிட்டு இருக்கிறதுனால. பட் ஸ்டில் வந்து சில பேர் ட்ராவல் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாமே கூப்பிட்டு வந்திருக்காங்க. பட் இது மக்களோட விஷயத்தை பொறுத்து. ஸோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரகாஷ் ப்ரோ. லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து இன்றைக்கி சொல்லியிருந்தீங்க, லாட் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்துருந்தீங்க. உங்கள் டைமுக்கு மிக 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 பெரிய நன்றி. நன்றி.